பொதுவாக மீன ராசிக்கு தற்காலத்தில் ஏழரை சனியினுடைய ஒரு முறைக்கு பல முறை எந்த முடிவு எடுத்தாலும் தெளிந்து எடுப்பது அவசியமான ஒன்று. இளமையாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான், படிப்புல மட்டும்தான். அதனால பெண்கள் வழியில் பிரச்சனை உருவாகுவதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்க சொன்ன மாதிரி மீன ராசியில எல்லாமே பட்டு எழுந்து வந்துட்டேன் நானு. நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு இப்ப இருக்கிறது நோய் ப்ராப்ளம் தான். அடிக்கடி நிறைய தலைவலி வருது. நிறைவாக மீன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன விளையாட்டுகள்லாம் நிகழ்த்த போகுது? காலபுருஷ அடிப்படையில 12வது ராசியாக மீன ராசி என்பது வருகிறது. இதனுடைய நட்சத்திரம்னு பார்த்தோம்னா பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 நட்சத்திரம் அடங்கியிருக்கிறது. பொதுவாக மீன ராசிக்கு தற்காலத்தில் ஏழரை சனியினுடைய தொடக்க காலம் என்பது இருக்கிறது. ஜென்மத்தில் சனி பகவான் அமர வேண்டிய காலகட்டம். மனதில் கொஞ்சம் குழப்பங்கள் உருவாகும். அதனால ஒரு முறைக்கு பல முறை எந்த முடிவு எடுத்தாலும் தெளிந்து எடுப்பது அவசியமான ஒன்று. அதே போல ராசிக்கு 5இல் குரு பகவான் செல்வதினால் புத்திரர்களால் நல்ல மகிழ்ச்சி உருவாகும். புத்திரர்களுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வயதில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு பெரும் மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். இப்போ மீனராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே கால சூழல்களில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நிர்பந்தம் என்ன பண்ணுதுன்னா வருது. அதே போல் 5இல் கேது பகவானும் வருகிறார். புதிய தொழிலும் புதிய வருமானமும் தொடங்கக்கூடிய காலகட்டம். ஏதாவது ஒரு அமைப்பில் மீனராசிக்காரங்களுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, பிராண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு புதிய விஷயத்தை தொடங்கிறதுக்கான ஆப்ஷன் இந்த காலகட்டத்தில் நிறையவே இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேது பகவான் 5இல் இருப்பதினால் சொத்து பிரிவினையும் தாய் வீட்டின் வழியிலிருந்து தன் வீட்டிற்கு சொத்து வருவதற்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நிறைய எதிர்பார்க்கலாம். அது மட்டும் அல்லாது மீன ராசியை பொறுத்தளவில் படிக்கக்கூடிய நிலையில் இருக்க மாணவர்கள் படிப்பில் அதிகப்படியான கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். காரணம் என்னன்னா, இளமையில் மீனராசி தன்மையாக இருந்து ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதனால படிப்பில் அதிகப்படியான ஃபோக்கஸ் அவசியம். பெரும்பாலும் அனுபவப்படி மீன ராசி சனி பகவானுடைய பிறந்த ராசி. அதனால மேக்சிமம் இவர்களுக்கு எந்த தொந்தரவுகளையும் பெருமளவில் கொடுத்ததில்லை. ஆனால் யாருக்கு நிறைய கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இளமையாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான், படிப்புல மட்டும்தான். அதனால மீனராசியில இளமையான நிலையில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் கட்டாயம் காதல் வயப்படுவார்கள். இந்த காதல் வயப்பட்டு ஒரு தோல்வி அடைந்து மீண்டும் எழுவார்கள். அதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அறிவுரைகள் சொல்லி குழந்தைகளை பெற்றோர்கள் திருத்துவது நல்லது. சின்ன வயசு குழந்தைதான், சின்ன வயசு குழந்தைய தான் மீனராசி குழந்தைய நான் வச்சிருக்கேன்னா பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா நெருப்பு மின்சாரம் சம்பந்தப்பட்ட வழியில் கவனமோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இது அவர்களுக்கு பாதிப்பை உருவாக்கலாம். அதே போல மத்தியம வயது நிலையில் மீனராசி இருப்பவர்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் பெண்கள் வழியில் பிரச்சனை உருவாகுவதற்கான வாய்ப்பு உண்டு. மாமியாருடைய தொடர்புக்கும் என்றைக்கும் என்ன பண்ணாதுன்னா ஒத்து வராது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடம் குரு பகவான் ஆட்சி பெற்ற வீடு, சுக்கிரன் உச்சம் பெற்ற வீடு. பெரும்பாலும் மீனராசி எந்த வீட்டில் புகுகிறார்களோ அவர்கள் தான் அந்த வீட்டில் ஆளுமை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த ராசியில சுக்கிரன் உச்சம் அடைகிறதுனால இதனால மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்து போகக்கூடிய நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் கட்டாயமாக குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த உறவு முறையை சரியா பேணி காத்தால் போதுமானது. புதிய நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு மீனராசிக்காரர்களுக்கு நிறைய இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. வாகனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 8வது நம்பர், 7வது நம்பர் இந்த கூட்டு எண்ணிக்கையில் வைத்திருந்தால் மாற்றி விடுவது நல்லது. அல்லது ஏழரை சனியில் புதிய வாகனம் புதுப்பித்து கொண்டால் மீனராசிக்கு நல்ல பலன்களை உருவாக்கி கொடுக்கும். மீனராசியினுடைய நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சைனஸ் தொந்தரவுகள் எப்பொழுதுமே நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. தைராய்டு பிரச்சனை, யூட்ரஸ் பிரச்சனை கட்டாயமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. உடம்புல சாப்பிடக்கூடிய உணவுகளுடைய சத்துக்கள் ஊடுருவறதுக்கான சிரமங்கள் நிறைய இருக்கும். டாக்டர்கிட்ட போய் எப்போது மீனராசி டெஸ்ட் பண்ணாலும் விட்டமின் டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஊட்டச்சத்து குறைபாடு எப்போதுமே மீனராசிக்கு அதிகமாகவே இருக்கும். இதனால் நிறைய மறதி, அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய மன உளைச்சல், தூக்கமின்மை இதெல்லாம் மீனராசிக்காரர்கள்
பார்த்தாக வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். அதிக அலைச்சல் இருக்கும். அதிக அலைச்சலும் மன உளைச்சல்களும் நிறைய இருக்கும். சொந்த பந்தங்கள் உறவுகளை சமாளிப்பதற்குள் இந்த 7.5 சனி காலகட்டத்துக்குள்ள போதும் ஆகிடும். அதனால சொந்த பந்தத்துடைய எந்த விதமான வாக்குறுதிகளையும் முன்கூட்டியே கொடுத்து விட வேண்டாம். அதை காப்பாற்ற முடியாது. ஆகையினால் வாக்குறுதி அளிப்பதில் மீனராசிக்காரர்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். மீனராசிக்காரர்கள் பெருமளவும் அவங்களுடைய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா கலை சம்பந்தப்பட்டது, விவசாயம் சம்பந்தப்பட்டது, கால்நடைகள் சம்பந்தப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இருப்பாங்க. புதிய விவசாய நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள், போர்வெல் போடுற அமைப்புகள், இது எல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு உருவாகும். அதே போல கலைத்தொழில் இருப்பவர்கள் அடுத்த கட்ட ஒரு நிலையை நோக்கி பயணிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கிறது. நண்பர்கள் பிரிவும் நடைபெறும். அதனால நண்பர்கள் கிட்ட வந்து மேக்சிமம் நெருங்கி பழகுவதை மீனராசிக்காரர்கள் இன்னும் இந்த ஒரு வருடம் மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது. பொதுவா மீன ராசிக்கு 12இல் ராகு பகவான் சஞ்சாரம் செய்தார். அதனால மீன ராசி எந்த வீட்டில் இருந்ததோ அந்த வீட்டில் நெருங்கிய உறவினர்களுடைய இறப்புகளை அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கடந்த ஒரு வருடத்தில் சந்தித்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரியான இறப்பு சம்பவங்கள் எல்லாம் இதற்கு பிறகு என்ன பண்ணாதுன்னா நடைபெறாது. மீனராசியில் ஆணாக இருக்கிற பட்சத்தில் தன் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெண்ணாக இருக்க வேண்டிய பட்சத்தில் தன் கணவரின் ஆரோக்கியத்தில், அதிலும் குறிப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல கல்லீரல் சம்பந்தப்பட்டும், காது சம்பந்தப்பட்டும், நகன் பகுதிகள் இருக்கக்கூடிய இடத்துல சம்பந்தப்பட்டும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மீனத்தை பொறுத்தளவில் பொருளாதாரத்திற்கு நல்லதாக இருக்குது. உறவுக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. மாமியாரிடத்தில் கவனத்தோடு செயல்பட வேண்டிய காலகட்டம். குழந்தைகளுடைய, அதிலும் குறிப்பாக மீனராசியை சின்ன குழந்தைகளாக வைத்திருக்கவங்க காதல் நிலை தோன்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனித்து செயல்பட வேண்டிய காலகட்டம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது இவங்களும் ஷேர்ல இப்பொழுதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். அது அந்த அளவுக்கு நல்ல பலனை கொடுக்காது. அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வழிபாடு, எண்கள் மற்றும் நிறம். பொதுவா மீனராசி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் காமதேனுவை வழிபடுவது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து சனீஸ்வர பகவானை வழிபடுவது நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபாடு செய்வது மேம்பட்ட பலனை தரும். அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தா 2. அதிர்ஷ்ட நிறம்னு பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம். இதை பயன்படுத்தினா நல்ல மாற்றம் இருக்கும். வணக்கம் குருஜி. வணக்கம்ப்பா. நான் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். நான் அடுத்த வருஷம் 12th போகிறேன். 12th அப்புறம் என்ன கோர்ஸ் எடுக்கலாம்? இது கொஞ்சம் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ண வேண்டியதுப்பா. பட் ஆனால் உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நீங்கள் வந்து மேக்சிமம் டீச்சிங் ப்ரொஃபஷனல் நீங்கள் சூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். இல்லைன்னா கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு எதை ட்ரை பண்ணாலும் பெட்டராக இருக்கும். லிட்ரேச்சர் ஸ்டடி இருக்கு இல்லையா, பிஏ இங்கிலீஷ் ஆர் பிஏ தமிழ், அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் டீச்சராக போகிறது பெட்டர். வணக்கம் குருஜி. நீங்கள் சொன்ன மாதிரி மீன ராசியில் எல்லாமே பட்டு எழுந்து வந்துட்டேன் நான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எனக்கு இப்போ இருக்கிறது நோய் ப்ராப்ளம் தான். அடிக்கடி நிறைய தலைவலி வருது, மறதி இருக்குது. இப்போது சொன்ன மாதிரி மாமியார் அவங்க எல்லாம் பார்த்து விட்டாச்சு. இப்போ இருக்கிறதுல 2 பேரும் சேர்ந்து என் மேலே தான் இப்போ பொறுப்பை தள்ளி விடுறாங்க. ரொம்ப அலைச்சலாக இருக்குது. ஒரு சில நேரத்தில் பயமாகவும் வருது. ஓகே, அதுக்கு என்ன குருஜி செய்யுது? திருநள்ளாறு போங்கம்மா, சனீஸ்வர பகவானை நல்லா வழிபடுங்க. அவரை இறுக்கி பிடிச்சிட்டிங்கன்னா மாற்றம் நிறைய நடக்கும். நிச்சயமா. பார்த்தீங்கன்னாக்க இந்த புது வருடம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றத்தை நிகழ்த்த போகுது, யாருக்கெல்லாம் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. கொஞ்சம் காலதாமதம் ஆகும் ஏற்றத்திற்கு அப்படின்னா கவலையப்படாதீங்க. உங்களுக்கே உரித்தான பிரசித்தி பெற்ற தனித்துவமான ஆலயங்கள் என்ன, அங்க போய் நீங்க எப்படி வழிபாடு பண்ணணும், உங்களுக்கு உரித்தான அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய எண்கள் என்ன, நீங்க எந்த கலர்ல ட்ரெஸ்ல போட்டுட்டு வெளில போனீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் உங்க பின்னாடியே உங்களை தேடி வரும். இந்த மாதிரி நிறைய விளக்கங்களை நமக்காகவே சொன்ன குருஜிக்கு ஒரு ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்தே ஆகணும். கோடான கோடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.